வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 255 திங்கட்கிழமை ஜூன் 24, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்பு. ஜூன் 22 சனிக்கிழமையன்று ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் நெல் பாதுகாப்பு மையம் நடத்திய தேசிய நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டி கிருஷ்ணமஹாலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை நெல் ஜெயராமன் நெல் பாதுகாப்பு மையம் ராஜீவ் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார். குறிப்பிட்டபடி காலை சரியாக 8:30 மணிக்கு முதல் நிகழ்வாக நல்லூர் வட்டத்தின் பாரம்பரிய உணவே பாதுகாப்பான வாழ்வு என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த உறுதியேற்பு நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா தலைமை வகித்தார். அங்கு விஞ்ஞானம் இருக்கும், தத்துவம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், தொழில்நுட்பம் இருக்கும், அனைத்தும் இருக்கும், அறிவியல் இருக்கும், அனைத்தும் இருக்கும். இதைத்தான் நாம் தேட வேண்டும். ஆக ஒரு புதிய கிராமியத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வேர்களை தேட வேண்டும். அந்த வேர்களை தேடுவதுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு நடத்தக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் என்று சொல்லி அதை தேடுவதற்காக கிராம நிர்வாகம் செய்ய வேண்டும். அடுத்ததாக வானகம் ரமேஷ் முன்னிலை வகித்து உரையாற்றினார். இரண்டாவது விஷயம் இப்ப முக்கியமா பார்க்கணும்னா எல்லாரும் கருத்து சொல்றாங்க. நான் சொல்றது ஏன் திரும்ப நெல் ஜெயராமன் பேரை சொல்றோம் அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. ஏன் நம்மாழ்வார் பேர் சொல்றோம்னாலும் காரணம் இருக்கு. எல்லாம் கேட்பாங்க, நம்மாழ்வார் இறந்த பிறகு அவர் பிறந்த நாளை கொண்டாடுறீங்க, பெருசா நிகழ்ச்சி பண்றீங்க, எங்க போனாலும் ஜெயராமன் பேசிக்கிட்டே இருக்கீங்களா, ஏன் பேசுறீங்க அப்படின்னா. உயர் திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் பாரம்பரிய விவசாயத்தை வெற்றிகரமானதாக்க ஒருங்கிணைப்பு அவசியம் என்று பேசினார். இறுதியாக திரு பாலு அவர்கள் பாரம்பரிய உணவே பாதுகாப்பான வாழ்வு என்ற உறுதிமொழியை வாசிக்க, பெருமைமிக்க நமது பாரம்பரிய வாழ்க்கையையும் பாரம்பரிய உணவு முறையையும் நன்கு உணர்ந்து நான் உறுதியேற்பது என்னவென்றால் குறுகிய காலம் அதிக மகசூல் என்ற பெயரில் மரபணு மாற்றப்பட்ட தானியங்களினால் ஆரோக்கியத்தை இழந்து நோயாளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இனி படிப்படியாக பாரம்பரிய இயற்கை உரத்தினாலான தானியங்களான சத்து மிகுந்த உணவையே அன்றாட உணவாக்க உறுதியேற்கிறோம். கடும் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் விவசாயம் செய்து பாரம்பரிய உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து நமக்கு அளித்து வரும் நெஞ்சுரம் கொண்ட அந்த விவசாயிகளுக்கு நன்றியையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரியத்தை மீட்போம், பாதுகாப்பாக வாழ்வோம். அனைவரும் திரும்ப கூறியது உணர்வுபூர்வமாக இருந்தது என்றும், மேலும் இவ்விழாவில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு, கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், ஊட்டச்சத்து தோட்டம் துறை திரு சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரங்கத்தில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்களில் பாரம்பரிய விதை நெற்கள் மட்டுமின்றி எண்ணற்ற பாரம்பரிய காய்கறி தானிய விதைகள் இடம்பெற்றிருந்ததாக விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு சண்முக சுந்தரம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தஞ்சாவூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி விமுர்தானந்தா மகாராஜ் அவர்களுடன் சந்திப்பு. நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்களான மதிப்பிற்குரிய பேராசிரியர் பழனித்துறை, உயர் திரு நவிலு சுப்பிரமணியம், ஸ்ரீதர், கௌதம் மற்றும் திரு பாலு ஆகியோர் தஞ்சையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடம் தலைவர் சுவாமி விமுர்தானந்தர் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் கடந்த கால செயல்பாடுகள் குறித்து விளக்கினோம் என்றும், மேலும் சமீபத்திய நாட்டு நடப்புகள் பற்றி பேசப்பட்டதாகவும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா.
மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். நல்லூர் வட்டத்தில் நான் எப்படி பங்காற்ற முடியும்? திருச்சி டாக்டர் ஆர்வம். உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்தில் ஜூன் 22 அன்று திருச்சி மேல்கொண்டார் கோட்டையில் இயங்கி வரும் ராஜப்பா மருத்துவமனை டாக்டர் ஏகநாதன் அவர்களை நல்லூர் வட்ட மாநில வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம், திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத் குமார் மற்றும் திரு பாலு ஆகியோர் சந்தித்து உரையாடுகையில் அவர் கூறியதாவது: நாட்டில் நடக்கும் விரும்பத்தகாத செயல்கள் மிகவும் வருத்தமளிக்கிறது. மக்கள் மிகவும் அறியாமையில் இருக்கிறார்கள். நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் மிகுந்த நம்பிக்கை அளிக்கிறது. நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது, தங்களை போன்ற மருத்துவர்கள் பிஸியாக இருப்பினும் தமது தொழிலுக்கிடையில் மாதம் ஒரு நாள் சந்தித்து சமுதாய வளர்ச்சியில் நேரடியாக பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கூறியதற்கு சிறிதும் தயக்கமின்றி ஆம் என்று ஒப்புதல் அளித்ததுடன் தாம் அதற்கு தயாராயிருப்பதாகவும் கூறியது லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பணி மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்து வருவதை காட்டுவதாக உள்ளது என்று திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். லட்சிய சமுதாயத்தில் லட்சியமே வெற்றிக்கான உரம், பணம் அல்ல. நாகப்பட்டினத்தில் அன்பு பாரதம் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. இன்று அன்பு பாரதத்தில் குரூப் 2 முதல்நிலை மற்றும் மெயின் தேர்வுக்கு பயிற்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற்ற செல்வி சௌமியா மாணவர்களுடன் உரையாடி அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார். லட்சிய சமுதாயம் இப்படிதான் இருக்கும், இதற்கு தன்னலமற்ற உயர்ந்த லட்சியமே ஆதாரம் என்று அன்பு பாரதத்தின் நிறுவனர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.